ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும்தாங்க பொன்னாங்கண்ணி கீரை கட்டு வாங்கி கீரையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தேவைப்படாத குச்சியை கொண்டுட்டு வந்து அப்படியே மண்ணில் ஊனி வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா தழுத்து வருது. அதுக்கப்புறத்துலேருந்து நாங்கள் கீரை கட்டு வாங்குறதே இல்லை. எப்பப்போ தேவையோ அப்பப்போ வந்து நல்ல கீரையை மட்டும் அழகாக இப்படி கையிட்டே உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவோம். அது திரும்ப திரும்ப தழுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. பொன்னாங்கண்ணி கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு க்ளோயிங்காக வச்சுருக்கோம். அதனால் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பொரியலாவோ அல்லது பருப்போடு சேர்த்து நல்லா கடைசலாவோ எடுத்து சாப்பிட்ருக்கிறது ரொம்ப நல்லது. நாங்கள் கீரை ஆயிறதுக்கு தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அம்மா வந்து துவரம்பருப்பை நல்லா கழுவி வேக வச்சுட்டு வந்துட்டாங்க. நாங்கள் கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வரக்குள்ளேயும் துவரம்பருப்பு நல்லா பாதி வெந்து வந்துடுச்சு. அது கூடவே நம்ம ஆஞ்சிட்டு வந்த பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, நல்ல பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழத்தை அம்மா உள்ளே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை வேக விட்டுறணும். இந்த டைமில் நம்ம வந்து உப்பு சேர்க்கக்கூடாது, அப்புறமா தான் சேர்க்கணும். அது மட்டும் இல்லை, கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்காதீங்க, குக்கர்லேயும் வேக வச்சு சாப்பிட்றாதீங்க. நம்ம சாப்பிட்றதே ஆரோக்கியமான உணவாக இருக்கணும் தான் தேடி தேடி எடுத்து சாப்பிட்றோம். அதையும் குக்கரில் வச்சிட்டோம்னா இருக்க ஆரோக்கியம் எல்லாமே போயிடும். இப்போ பெருங்காய பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அதிகப்படியான தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ பருப்பலகை போட்டு நல்லா கடைஞ்சி எடுக்கிறதுனால தண்ணி கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். தேங்காய், வத்தல், ஜீரகம் இது 3 தாங்க இதுக்கு மசாலா. காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம வத்தல் சேர்த்துடலாம். கூடவே 1/2 துண்டு அளவுக்கு தேங்காவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இந்த அளவுக்கு நல்ல உதிரியாக இருக்கணும். முன்னாடிலாம் நாங்கள் ஊரில் வந்துட்டு உரலில் போட்டு இடிப்போம், இல்லைனா அம்மியில் வச்சு நச்சு எடுப்போம். ஆனால் இப்போ மிக்சியில் பார்த்திங்கன்னா இதை மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு சுற்றி எடுத்துட்டாலே போதும். அதுக்குள்ளே வந்து கீரை, பருப்பு இது எல்லாமே நல்லா 3/4 அளவுக்கு வெந்துடும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஆவி அதிகமாக இருக்கிறதுனால கிளியராக வீடியோவில் தெரியலை. மஞ்சள் பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தான் நம்ம அந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். கல் உப்பு சேர்த்தாச்சு. அப்புறமா நம்ம வந்து இப்படி பருப்பலகை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். 2 காலுக்கு நடுவில் இந்த பாத்திரத்தை வச்சுட்டு கிச்சன் துணியை 2 பக்கம் போட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதை வச்சு கடைஞ்சிட்டாலே சூப்பராக கடைப்பட்டு வந்துடும். ஒரு சிலவங்க வந்து மிக்சிலலாம் அரைக்காங்க, அப்படிலாம் அரைக்காதீங்க. பருப்பலகை வச்சு கடைஞ்சால் மட்டும்தான் சூப்பராக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா புளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு கரெக்டாக 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் மிதமான தீயில வேக வச்சுருங்க. அதுக்குள்ளே கொஞ்சமாக சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அதுக்கப்புறமா 2 வரமிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க. அப்புறமா கட் பண்ண சின்ன வெங்காயம் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தாளிப்பு கொட்டிட்டு மூடி போட்டுட்டு சுட சுட சோறை போட்டு நம்ம கடைஞ்ச பருப்பு கீரை கடைசியில் அள்ளி வச்சு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அமிர்தம் மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா எங்களுக்கு எப்போதுமே அப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க.